ரெண்டாவது நம்ம பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் தெரியுமா? we can spend it. எஸ், நம்மளால் அந்த பணத்தை செலவு பண்ண முடியும். பணத்தை செலவு பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நம்ம பணத்தை கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா பணத்தை செலவு பண்ணுறது. ஸோ வேஸ்ட் பண்ணுறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் பணத்தை எப்போவுமே செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். நோ, எப்போவுமே நம்ம பணத்தை செலவு பண்ணல. நிறைய சிச்சுவேஷனில் நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அதில் நமக்கு எந்த ஒரு அவுட்கம்மே இல்லை. ஆனால் நம்ம ஒரு பணத்தை சரியான விதத்தில் செலவு பண்ணி அதுக்கு சரியான ஒரு விஷயம் நமக்கு திரும்ப கிடைக்கும்போது அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு துணி கடைக்கு போகிறோம், நம்ம கையில் வச்சுருக்கிற காசுக்கு சரியான தரமாக இருக்கக்கூடிய ஒரு துணியை நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது நம்ம அங்கே காசை செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி காசு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எக்கனாமியோட பிளட் மாதிரி. எப்படி நம்ம உடம்புல உயிரோடு இருக்கணும்னா அந்த பிளட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணுமோ, அதே மாதிரி ஒரு எக்கனாமி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த பிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவாங்க. ஸோ சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸு அல்லது சாதாரணமாக ஒரு ப்ராடக்ட் எப்போவுமே வாங்க மாட்டாங்க, பிராண்டட் அப்படின்னு சொல்லி தான் வாங்க போவாங்க. இந்த மாதிரி பிராண்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக பிராண்டடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி, ஒரு கிளாத்தோட குவாலிட்டி அல்லது ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது பிராண்டடில் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்காது. அது மற்ற ஒரு சாதாரண மீடியமோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க வெறுமனே அந்த பிராண்டுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய காசை ஹைப் பண்ணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு சரியான வேல்யூ இல்லாமல் ஓவர் ஹைப்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிராண்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொருளை வாங்கும் போதெல்லாம் நாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதிகம் வேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் நமக்கு வேணும், நமக்கு தேவைன்னு நினச்சி வாங்குகிறோம். ஆனால் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுட்ருக்குறோம். அது நமக்கு உண்மையிலே தேவையில்லை, ஆனால் தேவைன்னு நினச்சி வாங்கி வச்சுட்ருக்குறோம் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்ம பணத்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சில நேரத்தில் நம்ம பணத்தை கொடுக்குறோம், நமக்கு பொருள் கிடைக்கல, ஆனாலும் நம்ம பணத்தை சரியான விதத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பொருள் கிடைச்சாதான் அப்படிங்கிறது இல்லை, எது நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறது. ஒரு சில நேரத்தில் நம்ம ஃபேமிலி கூட வெளியே போகிறோம், ஸோ ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு டூர் போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணத்தை சரியான விதத்தில் செலவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறதில்ல, இதெல்லாம் சரியான விதத்தில் நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆனால் அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்கே செலவு பண்ணீங்க அப்படின்னா தென் இது ஒரு வேளை வேஸ்ட் பண்ணுறதாக மாறக்கூடும்.